தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜாக்டோஜியோவுடைய பிரதான கோரிக்கையை ஏற்று உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை அறிவித்திருப்பது என்பது ஜாக்டோஜியோவுடைய நீண்டகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகின்றோம். இதன் காரணமாக கடந்த காலங்களில் எண்ணற்ற தியாகங்களையும் பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கெல்லாம் உட்பட்டு ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் உள்ளாக்கப்பட்டிருந்த நிலைப்பாடையும் அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே இந்த அறிவிப்பு இருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தின் இலக்காக நேரடியாக அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு 3ஆம் தேதி அறிவித்த அறிவிப்பில் நாங்கள் மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டோம். நிலுவையில் உள்ள கோரிக்கைகளையும் குறிப்பாக அந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 46,000 ஆசிரியர் அரசு ஊழியர்கள் 2003க்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை அளித்திருக்கின்ற அந்த நிகழ்வையும் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதற்கு உட்பட்ட காலத்தில் இறப்புக்குள்ளான ஊழியர்களுக்கும் ஒரு கருணை தொகையை அறிவித்திருந்ததை ஜாக்டோஜியோ வரவேற்றது. தொடர்ந்து அதற்கான கம்யூட்டேஷன் உள்ளிட்ட டிசிஆர்ஜி உள்ளிட்ட அறிவிப்பையும் ஏறக்குறைய நாங்கள் எதிர்பார்த்த அந்த பழைய பென்ஷன் திட்டத்தினுடைய நிலைப்பாடாக ஏற்று இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அந்த 10 விழுக்காடு எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை மேலும் குறைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதை நீக்கிவிட்டு எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்ற கோரிக்கையும் அந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதன் விளைவாக எண்ணற்ற ஊழியர்கள் இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை ஒற்றை கோரிக்கை நிகழ்வாக ஏராளமான துறைவாரி கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது. இன்னும் அதே போன்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால யுத்தகலம் அவருடைய வாழ்வியல்ல தொடர்ச்சியாக ஜாக்டோஜியோ 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தும் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடுக்கான பென்ஷனை அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெரிவித்தோம். அதற்கான வெயிட்டேஜை கொடுத்து மதிப்பெண் தருவது என்ற நிலைப்பாடை வரவேற்கின்றோம். அதற்கான ஒரு குறிப்பிட்ட பணியிடங்கள் ஒரு 3,500 பணியிடங்களை காலமுறையில் அதை நாங்கள் நியமிக்கிறோம் என்ற நிலைப்பாடை, ஆனால் அதற்கான முழுமையாக இருக்கிற பகுதி நேர ஆசிரியர் அத்தனை பேரையும் உள்வாங்கி ஒரு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை நிலைப்பாடையெல்லாம் வடிவமைத்து அவருக்கு நாங்கள் தருவதற்கான நிலைப்பாடு இங்கே கலந்து ஆய்வு செய்யப்பட்டது. இதன் விளைவாக இந்த தமிழ்நாட்டில் வருகின்ற 8ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆசிரியர் அரசு ஊழியர் அரசு பணியாளர்கள் சார்பாக நாங்கள் நன்றி அறிவிப்பை தெரிவிக்கின்ற நிலைப்பாடையும் இந்த கோரிக்கை நிலுவையில் உள்ள கோரிக்கையை மீட்டெடுக்கின்ற அந்த கோரிக்கை சாசனத்தையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.